அனைவருக்கும் வணக்கம். நான் பிரபாகர் ஜோதிடர். ஓம் சிவாய நமக. சிவசக்தி திருச்சிற்றம்பலம். இன்று பிறந்த நாள் காணும் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இறைவனுடைய அருள் பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன்னா, இன்றைய ராசி பலன் தான் சொல்ல போகிறேன். அதுக்கு முன்னாடி இன்று செவ்வாய்க்கிழமை என்பதால் செவ்வாய் பகவான் தான் ஓரநாதன் வருவார். செவ்வாய் வர காலை 6 to 7, மதியம் 1 to 2, இரவு 8 to 9. எப்படியாப்பட்ட கடனாக இருந்தாலும் இந்த செவ்வாய் வரையில் சிறு தொகையை கொடுத்தா அந்த கடன் அடைக்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு ஏற்படும். அதே போல் கடைக்காரர்களுடைய பேரை எழுதி அவங்கக்கிட்ட அந்த பேரின் பக்கத்தில் ஒரு நோட் புக்கில் பேர் எழுதிருக்கீங்கன்னா அதில் ஒரு சிறு தொகை, அது 500, 1000 இல்லை 100, 50 ஏதோ ஒரு தொகையை அதில் வைத்து கொண்டு வந்தீங்கன்னா அவங்களுடைய கடனும் அடைக்கிறதுக்கு வாய்ப்பு ஏற்படும். எக்காரத்தை கொண்டும் செவ்வாய்க்கிழமையில் கடன் வாங்கக்கூடாது. ஆனால் கடனை அடைக்கலாம். செவ்வாய்க்கிழமையில் வாங்கின கடனை உங்களால் திருப்பி அடைக்கிறது மிக கஷ்டம். கருத்தில் கொள்ளுங்கள். இப்போ நம்ம ராசி பலன் பார்க்கலாம். முதல் ராசி மேசராசி. மேசராசியை பொறுத்த மட்டும் நாள் அற்புதம், ஒரு வெற்றியும் ஒரு கீர்த்தியும் உள்ளத்தில் மகிழ்ச்சியும் தரக்கூடிய நாள். ரிஷப ராசியை பொறுத்த மட்டும் நாள் சுமாராக அதுக்கும் கிடக்குது. அதிகப்படியான நஷ்டங்களும் கஷ்டங்களும் பண விரயங்களும் ஏற்படக்கூடிய நாள். அதனால் விழிப்புணர்வு உங்களை தற்காத்துக் கொள்ளுங்க. மிதுன ராசியை பொறுத்த மட்டும் அடுத்தவங்க ஆதரவு தேவை. கருணை, பரிவு, ஆதரவு, துணை இதெல்லாம் தேவைப்படுறதுனால இன்று கவனமாக இருங்க. வண்டி வாய்ச்சவங்களும் விழிப்புணர்வு சொல்லுங்க. கடகராசியை பொறுத்த மட்டும் கோபம் அதிகமாகிறோம். அடக்கி அமைதி காத்து இந்த நாள் செலவு செய்யுங்க. சிம்ம ராசியை பொறுத்த மட்டும் இரட்டிப்பு லாபம் பெறலாம். தக்காளி, வெங்காயம், காய்கறி, கீரை வைக்கிறீங்களா, இந்த இரட்டிப்பு லாபத்தை பார்க்கலாம். கன்னி ராசியை பொறுத்த மட்டும் கோபம் அதிகமாக வரும். கோபத்தை அடக்கி இந்த நாளை செலவு செய்யுங்க. துலா ராசியை பொறுத்த மட்டும் வீண் சண்டைகளும் வீண் விரயங்களும் ஏற்படக்கூடிய நாள். அதனால் விழிப்புணர்வு உங்களை தற்காத்துக் கொள்ளுங்க. விருச்சிக ராசியை பொறுத்த மட்டும் அனுகூலமான நாள், சிறப்பான நாள், முயற்சியான நாள். தனுசு ராசியை பொறுத்த மட்டும் இன்பமான நாள். கணவன் மனைவிடைய ஒற்றுமை நெருக்கம் அதிகமாக இருக்கும். அலுவலகத்தில் மதிப்பு மரியாதை உயரும். அற்புதமான நாள். மகர ராசியை பொறுத்த மட்டும் அன்பு அதிகமாக கிடைக்கும். கணவன் மனைவிடைய அன்பும் நெருக்கமும் அதிகமாக இருக்கும். பிள்ளைகளிடத்திலிருந்தும் பாசம் அதிகமாக கிடைக்கும். கும்பராசியை பொறுத்த மட்டும் நாள் அற்புதம், ஒரு மேன்மையான நாள், ஒரு சிறப்பான நாள். உங்கள் வளர்ச்சிக்கு இந்த நாள் துணை புரியும். மீனராசியை பொறுத்த மட்டும் இந்த நாள் ஒரு வெற்றியும் ஒரு கீர்த்தியும் உள்ளத்தில் மகிழ்ச்சியும் தரக்கூடிய நாள். இந்த நாளை நீங்கள் வைத்து எந்த செயலை செய்தாலும் இந்த நாள் உங்களை ஒரு வெற்றியை, அதாவது நீங்கள் நினைத்த வெற்றியை தேடி தரக்கூடிய நாள். அற்புதம். இந்த கும்பராசிக்கோ மீனராசிக்கோ இன்று சந்திராசி இருப்பதால் கவனமாக இருங்க. வண்டி வாய்ச்சலும் கவனமாக செல்லுங்க. எக்காரத்தை கொண்டோ வண்டியை இயக்கி கொண்டு மொபைல் ஃபோனில் பேசக்கூடாது. சிந்தனைகள் சிதறி விபத்துகள் ஏற்படுறதுக்கு அதிக வாய்ப்பை சந்திராசி ஏற்படுத்திடும். நீங்கள் கருத்து கொண்டு பயன்படுங்க. நன்றி.